வணக்கங்க. நான் உங்கள் கொங்கு சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது லெமன் சோறு. என்ன லெமன் சோறா அப்படின்னு போகாதீங்க. நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு ரெசிபியோட, ஒரு சோறோட, ஒரு ஸ்டோரியும் கூடவே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லெமன் சாப்பாடு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் போட்டிருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்ம சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள், அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நான் என்னோடய ஸ்டோரி ஆரம்பிக்கிறேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போடுறேங்கிறத அப்படியே கூடவே சேர்ந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு சாப்பாடு ஊட்டணுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொன்னால் தான் நான் சாப்பிடுவேங்க. அந்த மாதிரி தாங்க நான் இந்த வீடியோவில் வெறும் சாப்பாட்டை பற்றியே சொல்லிட்டு இருந்தால் எனக்கே போர் அடிக்குதுங்க. அதனால தான் நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டோரியும் சேர்ந்து சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பும் கடலப்பருப்பும் போட்டிருக்காங்க. இந்த நிலக்கடலை பருப்பும் கடலப்பருப்பும் தாங்க இந்த லெமன் சாப்பாடோட ஸ்டோரியே. நான் இதை உங்களுக்கு அப்படியே நம்ம ஃப்ளோலையே சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போது நிலக்கடலை பருப்பு கடலப்பருப்பு போட்டு பொரிய விட்ருக்காங்க. அது பொரியட்டும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்குறாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 2, வரமிளகா 1, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சு விட்றாங்க எங்கள் அம்மா. அவங்க தாளித்து விட்டுட்டும் நம்ம ஸ்டோரியை கன்டினியூ பண்ணலாம். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பில் இருக்கட்டுங்க. இப்போ நான் சொல்கிறேங்க ஸ்டோரி. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போது இந்த லெமன் சாப்பாடு செய்வாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் சாப்பாடு எனக்கு செய்வாங்க. எனக்கு பள்ளிக்கூடம் போகிறக்கே பிடிக்காதுங்க. அந்த அன்றைக்கி எங்கள் அம்மா லெமன் சாப்பாடு அவசரமாக பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் போசியில் கட்டி எனக்கு கொடுத்துடுவாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஐயோ அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு, எப்படிடா இன்றைக்கி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசிப்பேங்க. ஆனால் மத்தியான நேரத்தில் போய் டிஃபன் போசி திறந்து அந்த லெமன் சாப்பாடை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் எப்படா வீட்டுக்கு போவேன், மீதம் இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஓகேங்க. இப்போ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளித்து விடுங்க. இந்த நான் முதல்லே சொல்லியிருக்கேன், மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் பொரிய விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டோரிங்க. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக மாறிடுச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியராக வேலைக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. 2 வீலரில் போவேன். ஏதோ மரத்துக்கடியில் நின்று தான் டிஃபன் போஸ்டில் இருக்கிற சாப்பாட்ட முடியும். அப்படி சாப்பிடும்போது வாழ்க்கையில் என்னென்னமோ நம்ம யோசிச்சுட்டு வந்தோமே, இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப குழம்பி போய் நின்றுருப்பேங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாப்பாடை டிஃபன் போசி திறந்த உடனே இதில் இருக்கிற நிலக்கடலை பருப்பையும் கடலப்பருப்பையும் தேடுறதுக்கு ஒரு இஷ்டமாயிருங்க. அது கிடச்சா வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இந்த வாழ்க்கையில் இஎம்ஐ, நாளைக்கு ஃப்யூச்சரில் வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மறந்தே போயிருங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு கொட்டிட்டாங்க. வெள்ளை சாப்பாட்டு கொட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே லெமன் தண்ணியை ஊற்றணுங்க. லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றுக்கோங்க. ஆனால் வெள்ளை சாப்பாட்டு மேலே தான் கொட்டணும், அந்த தாளிப்பு மேலே கொட்டிடாதீங்க, நல்லா இருக்காது. இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குங்க, இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாப்பாடை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சாப்பாட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எண்டு முடிகிறப்ப இந்த லெமன் சாப்பாட்டுக்குள்ளார பெருங்காயத்தூளையும் வெந்தயத்தூளையும் கொட்டிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் இப்போ ரோட்டு கடையில் கிடைக்கிற லெமன் சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா மஞ்சப்பொடி போட்டு லெமன் வாசம் மட்டும்தாங்க அடிக்குது. மற்றபடி எந்த விதமான ஒரு லெமன் சாப்பாடு சாப்பிட்ட ஃபீலே கிடைக்க மாட்டேதுங்க. லெமன் சாப்பாடுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெமரிஸுங்க. நான் சொன்ன மாதிரி மரத்துக்கடையில் நின்று டிஃபன் போசி திறந்து சாப்பிடும்போது நிலக்கடலை பருப்பும் கடலப்பருப்பும் கிடைச்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கிளறி முடிச்சிட்டாங்க. அது கூட எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயப்பொடியும் பெருங்காயத்தூளையும் கலக்கிறாங்க. வெந்தயப்பொடியும் பெருங்காயத்தையும் மறந்துடாதீங்க. இது போட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் லெமன் சாப்பாடு எப்படி செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை போட்டு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொங்கு சமையலை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாட்ச் பண்ணுவீங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 30 வருஷம் கேண்டீன் வச்ச அனுபவம் இருக்குங்க. அதில் எங்கள் அம்மாவோட சாப்பாடு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குங்க, ரொம்ப யூனிக்காகவே இருக்குங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக கிளறி முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லி தழை போடணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழை போடுறதுக்கு முன்னாடி சாப்பாட்டை சமனாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சுருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் காரக்கரண்டி இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா காரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இது பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இதெல்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன். எனக்கு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது என்னோடய ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகுது. எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப நிறைய அனுபவங்களை கிடச்சிருக்கு. இதாங்க எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. தேங்க்யூ.